அது எப்படி ப்ரோ எங்களுக்கே தெரியாத வெள்ள முடியெல்லாம் நீங்க தேடி தேடி கண்டுபிடிச்சு கவர் பண்றீங்கன்னு ரொம்ப ஆச்சரியமாவே இந்த கிளைண்ட் நம்ம ஸ்டுடியோக்கு இன்னைக்கு வந்திருந்தாங்க. என்னோட வேலையே அதுதான் மேடம்னு சொல்லி என் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு, மேம் ரொம்ப நேரமா ஒருத்தர் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு மேம்னு சொன்னேன். அட பாவி ப்ரோ, அது என் ஹஸ்பண்ட் தான், சாவியை நான் எடுத்துட்டு வந்துட்டேன்னு பாதியிலே கிளம்பிட்டான். இதோ நம்மளோட செகண்ட் கிளைண்ட். மேடம் கொஞ்சம் நல்லா தண்ணி குடிங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். மேடம் இந்த ஆயில் ஐட்டம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கலாம், அதெல்லாம் இல்லாமல் வாழவே முடியாது. இந்த எண்ணெயாவது கொஞ்சம் தேங்க, கருமா அதை போய் யார் தேய்ச்சிக்கிட்டு இருப்பா இப்படின்னு நான் என்ன சொன்னாலுமே அவங்க விதண்டாவாதமாகவே பேசிகிட்டு இருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். நாங்கள் 2 பேர் போட்ட சண்டையில் கரண்டே போயிடுச்சு. ஆனால் சர்வீஸை விடுவோமா? ஒரு வழியை தலையில டார்ச் லைட்டை மாட்டி சக்க சக்க சக்கன்னு எல்லா ஏரியாவும் கவர் பண்ணியாச்சு. இதோ நம்மளுடைய தேர்ட் கிளைண்ட். இவங்க ஒரு டாக்டர். இவங்க ஹேரை பத்தியும் ஸ்கேல்பை பத்தி என்கிட்ட கேட்டது என்னமோ 10 கொஸ்டின் தான். ஆனா இவங்க கிட்ட நான் என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா வியாதியை பத்தியும் கேட்டு ஒரு 1500 கொஸ்டின் கேட்டிருப்பேன். ஃப்ரீ கன்சல்டேஷன். யாருக்காவது இந்த வாய்ப்பு கிடைக்குமா? யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்பவே நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிட்டு கிளம்பிட்டேன்.